வாரம் வாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு அலங்காரங்கள்லாம் விதவிதமாக பண்ணி கொண்டாட கண்டு இப்போ மக்கள் எல்லாரும் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்காம எங்களால் இருக்க முடியல. நானே போகாமல் இருந்தாலும் கூட என் பசங்க என்ன வாப்பா போகலாம் அப்படின்னு அந்த 7லேருந்து 7:30க்குள்ள அவங்களுக்கு கரெக்டாக அது அலாம் கிளாக் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவோம். சகஸ்திர தீபம் அப்படிங்கிற ஒரு விளக்கு நீங்கள் பார்த்துருப்பேன். நிறைய பேர் வந்து பிரார்த்தனைக்காக ஏற்றுறாங்க. இன்னைக்கு வர சேவார்த்திகளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா பகவான் நமக்காக எவ்வளவு ஸ்டெப் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜெய் ஸ்ரீராம். அடியன் விஜயராகவன், இந்த கோயில் பட்டாச்சார். இது திருமலை நகர்ல 13வது தெருவில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர். காலையில 7:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். பக்த கோடிகள் இங்கே திருமலை நகரில் ஜியான் ஸ்கூலுக்கு பின்னாடி வந்தால் ஆஞ்சநேயரை வந்து பார்த்துடலாம். S2 பஸ் இருக்குது. இதில் 2 வீலரில் வர்றவா, காரில் வர்றவா ஜியான் ஸ்கூலுக்கு வந்துட்டு அது பக்கத்தில் ஒட்டினாப்புல உள்ள ரோடுக்கு வந்தாச்சுன்னா ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி புரட்டாசி மாதம் ஆஞ்சநேயர் திரும்ப எங்கிட்ட வந்தார். இந்த கோயில் வந்து 2012 நான் தான் கும்பாபிஷேகம் பண்ணேன். நல்லபடியாக நடந்து கோயில் நல்லா ஜாம்னு போயிட்டு இருந்தது. நடுவில் சில அசந்தர்ப்பத்தினால ஒரு 10 வருஷமாக கோயில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப குடத்துக்குள்ளே ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஆஞ்சநேயர் வந்து சொப்பனத்தில் சொல்லி திருப்பி எங்கிட்டே ஆஞ்சநேயர் வந்துட்டார். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து நான் வந்ததுக்கப்புறம் புரட்டாசி மாதத்துலேருந்து வாரம் வாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு அலங்காரங்கள்லாம் விதவிதமாக பண்ணி கொண்டாட கண்டு இப்போ மக்கள் எல்லாரும் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பிரார்த்தனையாக வந்து சகஸ்திர தீபம் அப்படிங்கிற ஒரு விளக்கு நீங்கள் பார்த்துருப்பேன். நிறைய பேர் வந்து பிரார்த்தனைக்காக ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் நீராஞ்சனம்னு பேர், தமிழில் சகஸ்ர தீபம்னு பேர். 1008 விளக்கு ஏற்றினா என்ன பலனோ அதுக்குண்டான பலன். சுபகாரியங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி நெய் விட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஏற்றுறாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு உடம்பு சரியில்லாதவங்க ஆரோக்கியத்துக்காக, நவகிரக தோஷத்துக்காக, சனிகிரக தோஷத்துக்காக ஏற்றக்கூடிய விளக்கு. ரொம்ப விசேஷமான விளக்கு. 1008 விளக்கு ஏற்றினா என்ன பலனோ அதுக்குண்டான பலன். 1008 விளக்கு எங்கே ஏற்றுறான்னு, ஒன்று திருமலையில் சாயங்காலம் ஊஞ்சல் உற்சவம் போது 1008 விளக்கு ஏற்றுறாங்க. அதை விட்டாச்சுன்னா ஆந்திராவில் திருமலையில், கேரளாவில் பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி 1008 விளக்கு ஏற்றுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இந்த ஒரு விளக்கு ஏற்றினா அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறதுனால, ஏன்னா இங்கே காற்று அதிகம், அதனால் இங்கே 1008 விளக்கு ஏற்ற முடியாதுங்கிறதுனால தேங்காயில் நெய் விட்டோ எண்ணெய் விட்டோ ஏற்றுறாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை யார் முதல்ல பண்ணான்னு, அஞ்சனா தேவி, ஆஞ்சநேயனோட அம்மா முதல்ல ஏற்றின விளக்கு இது. ஏன்னா சீதா தேவி வந்து இலங்கையில் இருக்காங்கிறத பார்த்துட்டு வரதுக்காக ஆஞ்சநேயரை செலக்ட் பண்ணி அனுப்பலான்னு சொல்லி முடிவெடுக்கும் போது நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லி முதல்ல அஞ்சனா தேவி நீரை தாண்டி ஆஞ்சநேயர் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லி வடக்கை பார்த்து ஏற்றுறா. அது முதல்ல ஏற்றினதுனால அது ரொம்ப விசேஷமான விளக்கு. அதை நம்ம இங்கே ஏற்றுறோம். நம்மளால் 1008 விளக்கு ஏற்ற முடியாதவா இங்கே வந்து அந்த தேங்காயில் விளக்கு ஏற்றுறா. ரொம்ப விசேஷமான பிரார்த்தனை. சுபகாரியங்கள் கல்யாணம், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னா நெய் விட்டு ஏற்றணும். நவகிரக தோஷம்னா நல்லெண்ணெய் விட்டு ஏற்றணும். வாங்கோ எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து, மேற்க பார்த்து, தெற்க பார்த்தா இருக்கார். இங்கே ஒரு இடத்துல தான் வடக்க பார்த்துருக்காரு. வடக்குக்கு அதிபதி வந்து குபேரன். வடக்கு திசையை குபேர திசைன்னே சொல்லுவா. அதனால் இங்கே வந்து பிரார்த்தனை வழக்கு பண பிரச்சனைகள் இருக்காது. ஆஞ்சநேயர் ஒரு 12 தடவை சுற்றிட்டு வந்தாலே நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இப்போ சொல்லி தான் மக்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து வராங்க. நிறைய கூட்டங்கள் வருது. யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ ஆஞ்சநேயர்கிட்ட வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கலாம். வாங்க சேவிக்க திருமலை நகருக்கு ஆஞ்சநேயர் சேவிக்க. ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீ சஞ்சீவி வரத ஆஞ்சநேயர் கோவிலிருந்து அடியார்களோடு சேர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த கோவில் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இங்க வந்தார்.
நடுவில் கொஞ்சம் ஏதோ ஒரு காரணங்களால பூஜை ஒழுங்கா நடக்காம கோவில் சாத்தி இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுத்து. 2024 செப்டம்பர்ல கோவில் திருப்பியும் திறந்து பெருமாளுக்கு பிரமாதமா ஆஞ்சநேயருக்கு வந்து பூஜைகள் நடந்துன்னு வருது. அதுவும் இனிஷியலா நம்ம திருப்பி கோவில் திறந்ததுக்கு அப்புறம் சேவார்த்திகள் நிறைய வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம். இன்னைக்கு வர சேவார்த்திகளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா பகவான் நமக்காக எவ்வளவு ஸ்டெப் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா முதல்ல நம்ம வந்து செப்டம்பர்ல கோவில் திறந்தப்போ ரொம்ப கம்மியா இருந்தது. ஆசைப்பட்டோம் எவ்வளவு தூரம் வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்திருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணினோம். அப்படி பண்ணியும் அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஆஞ்சநேயர் பார்த்தேன் அப்படின்னா வாரம் சனிக்கிழமை இங்க நாமசங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் 1 மணி நேரம் அகண்டநாம ஜபம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற ஒலி கேட்டு இருக்கு. சேவார்த்திகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டா. அதை தொட்டு ஸ்ரீமத் ராமாயணம் பிரவச்சனம் நடந்தது. இங்க ராஜா கல்யாண உற்சவம் நடந்தது. எப்படி என்ன தெரியறது அப்படின்னா நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணா நமக்காக ஆஞ்சநேயர் எவ்வளவு பண்றாரு அப்படிங்கறது தெரியறது. சோ இவாள்லாம் இருக்கா. இவாள்லாம் வந்து இந்த கோவில் சுத்தி இருக்கவா. இவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆதங்கம். முதல்ல இருந்த மாதிரி ஆஞ்சநேயர் வரலையே திருப்பியும் எப்ப வரப்போறான்னு சொல்லிட்டு திருப்பி கோயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷம் வாழ்க்கை. நடுவில் பூஜையே இல்லாம இருந்தது. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவா தான் அத்தனை சனிக்கிழமை இவாள்லாம் வந்து இங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி 6 to 7 1 மணி நேரம் அகண்டநாம ஜபம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு. இதுக்கு ரொம்ப விசேஷமா என்ன அப்படின்னா ஹனும ஜெயந்தி உற்சவம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. பழக்காப்போட அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னா கார்த்தால 8 மணில இருந்து ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் 4 மணி நேரம் அகண்டநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப விசேஷமா இருந்தது. அதே மாதிரி அபிஷேகத்துக்கு பார்த்தேன் அப்படின்னா அவ்வளவு சேவார்த்திகள் பழம் பிரிச்சு கொடுக்கறது அவ்வளவு ஒரு விசேஷமா வாலண்டியரிங் பண்ணி ரொம்ப பிரமாதமா பண்ணா. அடுத்த நாள் பார்த்தேன் அப்படின்னா நாமசங்கீதம் பிரமாதம் வந்து அவனுக்கு ரொம்ப விசேஷமா முடிஞ்சது. சோ இதுதான் வந்து இந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வரணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வேண்டிய பலன் பகவான் தருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வந்து நான் வந்து இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் ஸ்ரீராம். நான் இந்த திருமணி நகர் ஏரியாவில் தான் இருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு ரெகுலராக எங்கள் வீட்டிலேருந்து 4 பேர் இருக்கோம். நான், ஒய்ஃபு, என் பசங்க 2 பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக டெய்லி வருவோம். டெய்லி என்ன சொல்றேன்னா திங்கள்லேருந்து ஞாயிற்று எதுவும் விடாமல் நாள் தவறாமல் வந்துடுவோம். எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் கிடைக்கிறது இங்கே வரும்போது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸாக வந்து அவ்வளோ அலங்காரம் அது பண்ணும்போது எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட். டெய்லி போகலாமே பார்க்கலாமே. ஆஞ்சநேயர் பார்க்காம எங்களால் இருக்க முடியல. நானே போகாமல் இருந்தாலும் கூட என் பசங்க என்னை வாப்பா போகலாம் அப்படின்னு அந்த 7லேருந்து 7:30 அவங்களுக்கு கரெக்டாக அது அலாம் கிளாக் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெய் விட்டு விளக்கு ஏற்றுறோம். இது எதுக்குன்னா சுபகாரியங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் வேண்டி ஏதாவது இது பண்ணுறதுனா நீங்கள் இந்த நெய் விளக்கு ஏற்றலாம். அந்த மாதிரி பண்ணாக்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறேன். அது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நானும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு நான் எப்போ வர ஆரம்பித்தேன்னா இங்கே பக்கத்தில் பிள்ளையார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போது அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த கோவிலுக்குள்ளே வந்தோம், பார்த்தோம். அப்போ ஆஞ்சநேயர் ரொம்ப பாவம், ஒத்தருமே இல்லாமல் அவர் ரொம்ப யாருமே அது பராமரிக்காமல் இருந்தது. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஏன் இந்த கோவில் இப்படி இருக்குது, யாராவது வந்து பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த வாரமே இந்த கோவிலுக்கு வந்து எனக்கு அவரை முன்னாடியே தெரியும், ஸ்ரீநிகேத்தை அந்த முன்னாடி கோவிலில் பார்த்துருக்கேன். அவர் வந்தோடனே ஆச்சரியமா இருந்தது, என்ன நீ இங்கே இருக்க அப்படின்னு. ஆமாம், நாங்கள் இந்த கோவில் எடுத்திருக்கோம், இந்த கோவிலில் நாங்கள் இனிமேல் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே கடகடன்னு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். நிறைய நல்ல எல்லாம் பண்ணி இப்போ பயங்கர ஜீமிதமாக நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும். நாங்களும் ரொம்ப சந்தோஷமா டெய்லி வந்து எங்களால் முடிஞ்ச நாளில் வந்து சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோம்.
அதே போல ராமநாமம் பஜன் எல்லாம் பண்றோம், ஹனுமான் சாலிசா சொல்லுவோம். அதனால எங்களுக்கு அது ஒரு மன திருப்தியா இருக்கு. வர முடியலன்னா கூட நான் ஐயோ போக முடியலையே நான் அந்த ஆஞ்சநேயரே நினைச்சுட்டு இருப்போம். வரலன்னா கூட அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பெரிய லெவல்ல இன்னும் டெவலப் ஆகணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.